அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம எப்பொழுதுமே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேசிட்டு வரோம். இப்போ 2-3 வீடியோலாம் இப்போ நம்ம ஊழியக்காரை பற்றி பேசிட்டு வரோம். ஏன்னா கடவுள் என் இருதயத்தில் ஏவந்தனால என்னோடு பேசுனதுனால நான் பேச வேண்டியதாக இருந்துச்சு. 2 வீடியோவை நான் வெளியிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி கூட நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம ஊழியக்கார பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்? அவர் தான் ஜெயிலில் இருக்கிறாரு, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி விசாரணைக்கு வருது அப்படின்னு செய்தியில் நம்ம பார்க்குறோம். இதற்காக அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர் இயக்கம் தர்ணா போராட்டத்தை நடத்த போகிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து எல்லாரும் இதில் கலந்துக்குங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால் எல்லா வாலிபர்களும் கிறிஸ்துவ வாலிபர்கள் இந்த தர்ணா போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேங்க. ஏன்னா தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். ஆனால் தவறு செய்யாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது. அதனால தான் அகில இந்திய வாலிப கிறிஸ்துவ இயக்கமானது இந்த தர்ணா போராட்டத்தை 25ஆம் தேதி கோவையில் நடத்துகிறதா அவங்க செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் முடிஞ்சவங்க போய் அந்த தர்ணா போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன ஜெபராஜுக்கு சப்போர்ட்டா அப்படின்னா, கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்க. இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் என்னத்துக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்னா, டிவி மூலயமா அவர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அந்த சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து தான் அவர் வந்திருக்கிறாரு. அதனால் அவர் எப்படி அழைச்சாரு என்ன எதுனா அவர் சாட்சியில் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் பாடலை கேட்டிருக்கிறோம். ஆனால் நேரடியாக பார்த்ததெல்லாம் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படின்னா ஏன் நீங்கள் ஜெபராஜுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏன் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் அந்த ஊழியக்காரை எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி ஜெபிக்க சொன்னார். ஜெபிச்சுட்டே தான் வந்தோங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோமா. ஆனால் இவர் சிறையில் அடைச்சிட்டாங்கோ, சிறையில் அடைக்க போகிறாங்க அப்படின்னெல்லாம் செய்திகள் வந்த வண்ணமாக இருந்ததுங்க. அப்போ நம்ம உண்மை எது தவறு எங்கே இருக்குது நம்மளுக்கு தெரியாதுங்க. அவர் கோவையில் இருக்கிறாரா, அவர் சபை வச்சு நடத்துறதால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்துனதுனால நான் ஜெபிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஜெபத்தின் மூலமாக இது உண்மை இன்ன ஆண்டவரே, இதுக்கு பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க, பல கோணத்தில் பேசுகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே. ஆனால் எல்லாத்தையும் அறிந்த ஆண்டவர் நீங்கள், உங்களுக்கு தான் தெரியும் எது தவறு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல பாவம் இருக்குது பாவம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும்.
எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அதனால் எங்கே பாரு எல்லா டிவிலையும் எல்லா யூடியூப் சேனல்களும் ஜான் ஜெபராஜ் இவரை பற்றி தான் பேச்சாவே இருக்குதுங்க. அப்போ நம்ம என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு ஜெபத்தில் இருக்கிறோங்க, ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், உபவாசத்தோடு இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆவியானவர் இடர்பட்டு நம்மளுக்கு பரலோக நீதிமன்றம் இருக்குதே, நம்ம அந்த நீதிமன்றத்துக்கு போகலாம் இல்லையா அப்படின்ற யோசனை ஜெப வேலையில் ஆவியானவர் எனக்கு கொடுக்குறாருங்க. சரி, ஆமாம், நம்மளுக்கு நீதிமன்றம் இருக்குது, ஏன் நம்ம அந்த நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெப வேலையில் அந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் போனோம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இரவு 8 மணி அந்த நீதிமன்றத்துக்கு நம்ம போகிறோம். எங்கே இருக்குதுங்க அந்த நீதிமன்றம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் நீதிமன்றம்னு இருக்குது. இந்த பூமியில் இருக்குதா? இந்த பூமியில் கிடையாதுங்க. நம்மளுக்கு பரலோகத்தில் நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, பரலோக பிதா தான் நீதிபதி, ஜட்ஜி அவர் தான். வழக்கறிஞர் யாரு அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழக்கறிஞர், வழக்காடுகிறவர், நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறாரு. இப்போ மனு தாக்கல் பண்றவங்க யாரு? நாங்கள் 5 பேர் போனோம். யார் யாரு அப்படின்னா, நம்மளுடைய வழிகாட்டி, நம்மளை வழி நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரும் நானும், எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த கார்டியன் ஏஞ்சலும், நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு விண்ணப்பத்தின் தூதனை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அந்த விண்ணப்பத்தின் தூதனும் 4 பேர் இல்லையா, என்னுடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவர் இன்னொரு தூதனை கொடுத்துக்கிறாரு. அப்போ 3 தூதர்கள், பரிசுத்த ஆவியானவர், நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் பரலோக நீதிமன்றத்தில் இந்த விண்ணப்பத்தை நம்ம மனு தாக்கல் செய்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம விண்ணப்பத்தில் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த விண்ணப்பத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். ஜான் ஜெபராஜை பற்றியும் அவர் குடும்பத்தாரை பற்றியும் அந்த சபைகளை குறித்தும் விஷயம் இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி நம்ம மனுவை யார்கிட்ட கொடுத்துட்டு வரோம்? நம்மளுடைய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துட்டோம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 8 மணிக்கு இந்த விண்ணப்பத்தை நம்ம வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம வழக்கறிஞர்கிட்ட பேசுவோம் இல்லையா, இப்படியெல்லாம் இருக்குது ஆண்டவரே, உம்மால அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீங்கள் ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்க, ஊழிய சபையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க, உலகம் முழுசு அந்த ஊழியக்கார அழைச்சி சேர்ந்து இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டெல்லாம் இருக்கிறாங்க, அந்த ஊழியக்கார வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சே, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இந்த செய்தி பேசுகிறாங்களே ஆண்டவரே, உண்மை என்னான்னு தெரியலையே, நீங்கள் தான் நியாயாதிபதி, நீங்கள் பேசுங்க, உண்மை என்னன்றது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கொடுத்துட்டு வந்துட்டு தினந்தோறும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ 25ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அவருடைய வழக்குக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் வழக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம பரலோக வழக்கறிஞர் என்ன பேசுகிறாரு, தீர்ப்பு எப்படியா வருது,
நம்ம ஜெபிக்க 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 தான் பல நல்ல கருத்துக்கள் வெளியே வந்துச்சுங்க. மறைக்கப்பட்டிருக்கிற ஓனாயெல்லாம், மறைக்கப்பட்டிருக்கிற நரியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் உலக அளவில் அந்த ஊழியக்காரக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால 25ஆம் தேதி நடக்க போற அந்த தர்ணா போராட்டத்தில் கிறிஸ்துவ வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களால் அதில் கலந்து கொள்ள முடியாது. ஆனால் அன்னைக்கு 25ஆம் தேதி உபவாசத்தோடு நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி நாங்களும் நிற்போம். இது எப்படி போகுது, பரலோகத்தினுடைய தீர்ப்பு எப்படியா இருக்கும் அப்படின்றத 25ஆம் தேதி நாங்களும் ஆவலோடு காத்துதான் இருக்கிறோங்க. உலகத்தில் 1000 பேசலாங்க, நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தெரியாது. நம்ம பார்க்கல. நம்ம எல்லாரையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வழங்க போற தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் இந்த வழக்குக்காக தயவு செய்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கங்க. அந்த தர்ணா போராட்டத்துக்காகவும் ஜபம் பண்ணுங்க. இந்த சிக்கல் எப்படி அறுக்கப்படும், ஏன்னா இது சட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ சகோதரர் ஜான் ஜெபராஜ் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். சட்டத்துக்கு போயாச்சு. சட்டம் எப்படி பேசும்? நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் உண்மைதான் பேசும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்துவ எல்லாருமே உண்மையை எதிர்பார்க்கிறோம். அவளோட அந்த இதை நம்ம அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணுமா? தயவுசெய்து ஜெபிங்க. ஸோ நம்ம பரலோகத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் அந்த வழக்கை கொண்டு போய் நம்ம ஃபைல் பண்ணும்போது, ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வழக்கறிஞர்கிட்ட, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிக்க 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 அதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்றது உடனே ரிசல்ட்டும் கிடைச்சிடுச்சுங்க. ஆனால் அதை இப்போ நம்ம சொல்ல மாட்டோங்க. தீர்ப்பு வரட்டுமா, வந்த பிறகு கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட இருந்து, பரலோகத்தில் அந்த நீதிமன்றத்திலிருந்து எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பேசுவேன். அதனால் தயவு செய்து, ஏன் அப்படின்னாக்கா, ஏன் இவ்வளோ நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னாக்கா, அந்த ஊழியக்காரை பற்றி எனக்கு தெரியாதுங்க. பாட்டு கேட்டிருக்கிறோம், அவர் சாட்சி கேட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஊழியக்காரி எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறாள். உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறாள். ஏன்னா என்னுடைய தரிசனம் வந்து உலக தரிசனம். அதனால தயவு செய்து இப்படி நான் ஜெபிக்கிறதுனால தான் ஊழியக்காரை குறித்து ஆண்டவர் என்னோட அவர் குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறாருங்க. அதுக்காக ஜபமாக செய்ய சொல்லுங்க, ஜபமும் பண்ணிட்டோம். நானும் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி, நம்ம பரலோக நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஃபைல் பண்ணியாச்சே, உன்னின்னா நம்ம ஏன் வீடியோ போடணும் அப்படின்னெல்லாம் கூட நினச்சிங்க. ஆனாலும் ஆவியானவர் என்னை விடவே இல்லைங்க. என் இருதயத்தை பாரப்படுத்திக்கிட்டே இருந்தாருங்க. அதனால தான் 2 வீடியோவை அவரை குறித்து நான் போட்டிருக்குறேங்க. இப்போ கூட இந்த விஷயத்த, இந்த தர்ணா போராட்டத்தை குறித்து உங்களோட கூட இப்போ நான் பேசியிருக்கிறேங்க. தயவுசெய்து இதுக்காக எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேங்க. நீங்கள் என்னை திட்டி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா கூட அதுக்கு கூட நான் நன்றி சொல்கிறேன். டிஸ்லைக் நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க, அது கூட நன்றி சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேங்க.
இப்போ கமெண்ட்ஸில் வந்த விஷயம், ஒரு சில விஷயத்த நான் ஆன்சர் உங்களுக்கு பண்ணணுமோ. நிறைய பேர் ஆராதனை பற்றி கேட்டு இருந்தீங்க. கடவுள் இப்படி ஆட சொன்னார், புதிய ஏற்பாட்டில் இயேசு சாமி இப்படியெல்லாம் சொல்லலையே அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் வசனத்தை ஆதாரமாக உங்ககிட்ட எடுத்து காட்டினேன். நீங்கள் என்னோட பேசும்போது நீங்கள் வசனத்தை தான் எனக்கு ஆதாரமாக காட்டணும். புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து வேதத்தை நம்ம நல்லா படிக்கணும். வேதத்தை நல்லா படித்து அதுக்கப்புறம் தான் நம்ம எது ஒன்று பேசணும். நிறைய பேர் பல விதமாக இயேசு ரத்தத்தை சிந்தி தான் சபையை சம்பாதிச்சிருக்கிறாரா அப்படின்னு எங்கே எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? பவுல் 13 மெடல்ஸ் எழுதியிருக்கிறாருங்க. அந்த மெடல்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்க, எப்படி சபைகள் உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் பவுல் சொல்றாருங்க. தயவு செய்து வேதத்தை நல்லா படிங்க. ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்தியோக்கியாவில் இருக்கிற மக்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படி நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நிறைய பணம் கொடுத்தாரா உங்களுக்கு ஜான் ஜெபராஜி அப்படின்னா, நான் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்குறதும் கிடையாது. நான் ஊழியத்துக்கு போனால் யாருக்கிட்டையும் நான் பைசா வாங்குறதும் கிடையாது. என் சொந்த காசு போட்டு தான் ஊழியத்துக்கு போவேன், ஊழியத்துக்கு வருவேன். என் சொந்த காசு போட்டு தான் இப்போ கூட யூடியூப் நான் நடத்துகிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நான் எதிர்பார்க்கிற பலனெல்லாம் பரலோகத்தில், இந்த பூமியில் கிடையாது. பரலோகத்தில் தான் அந்த பலனை நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக தான் நான் அந்த ஊழியமும் செய்கிறேன். ஸோ அதனால் நான் யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டேங்க. லஞ்சமாக நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க, சரி உங்கள் பின்னாடி இருக்குதே இந்த லோகனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இது இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடிங்க. இது இஸ்ரவேல் யூதர்களுடைய ஜப டவல், அதாவது பிரேயர் டவல். பிரேயர் பண்ணும்போது இந்த டவலை தான் அவங்க மேலே போட்டுக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேலை நான் நேசிக்கிறதுனால இஸ்ரவேல் கொடியை நான் வச்சிருக்கிறேன். 2015 ஆண்டவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைச்சதுனால, அழைச்சாருவான்னு அவர் தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுனால நான் போனேங்க. அங்கே போய் அந்த இடத்துல நடக்கிற ஜப வழிபாட்டில் ஆண்டவர் யூதர்களை குறித்து பேசினாரு. இப்போ எப்படி நம்ம தம்பி ஜான் ஜெபராஜை பற்றி நான் என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்தி ஜெபி அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே போல தான் 2015 வருடம் இஸ்ரவேல் தேசத்தில் நான் போய் இருக்கும்பொழுது யூதர்கள் ரட்சிப்புக்காக ஜபம் பண்ணே அப்படின்னு பல கருத்துக்களை பேசியிருக்கிறாருங்க. அந்த இடத்துலையே ஆண்டவரோடு கூட நான் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஆண்டவரே, நான் யூதர் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிற என்னையே நான் அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறேன். யூதர்களுக்காக, யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக என்னையே நான் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இந்தியாவில் இருந்த பெண்ணாக இருந்தாலும் என்ன நான் யூதர்களுக்காக அர்ப்பணம் பண்ணின்னு இருக்கிறோமோ. இஸ்ரவேலை நான் நேசிக்கிறதுனால, யூதர்களை நான் நேசிக்கிறதுனால, அவங்க ரட்சிக்கப்படும்ன்ற கருத்துனால தான் இந்த லோகோவை, இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியை நான் வச்சிருக்கிறோமோ. அவங்களுக்காக ஜபம் பண்ணணும்னு ஆண்டவர் கேட்டதுனால இந்த யூதர்களுடைய பிரேயர் டவல் இதை நான் வச்சிருக்கிறோமா. இதுதான் காரணம். இஸ்ரவேலின் பயணம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், தயவுசெய்து போய் பாருங்க. ஏன் அழைச்சாரு, அங்கே என்னென்னலாம் பேசினாரு அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன், விளக்கமாக இருக்கா. தயவுசெய்து போய் பாருங்க.
அதனால சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு வசனம் இருக்குதுங்க. ஸோ வேதத்தை நம்ம நல்லா படிக்கணும், அதை உள்வாங்கி நம்ம அசை போடணும், தியானிக்கணும். ஆண்டவர் பேசுனாரா? இன்னொரு தம்பி கேட்டிருக்கிறாங்க, ஏன் ஜெயிலுக்கு போகிறத பற்றி உனக்கு சொல்லலையா அப்படின்னு நக்கலாக கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஆண்டவரோடு கூட ஆண்டவர் எப்படி பேசுறாரு, அவருடைய மன விருப்பம், அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம் என்னன்றத அவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இரும்பானது காந்தன்றது அது ஒரு உலோகம் தானே. அந்த காந்த உலோகத்தோடு கூட உராசப்படும் பொழுது இந்த இரும்பானது காந்த சக்தியை பெற்றுக்கொள்ளும். இந்த இரும்பானது இந்த காந்தத்தோடு உராசப்படும் பொழுது இரும்பும் காந்த சக்தி பெற்றுக்கொள்ளும். அதே போலத்தான் ஆண்டவரோடு கூட நடக்க அவரோடு கூட நம்ம உறவாட ஆவின் மண்டலத்தில் நம்ம உலாவும் பொழுது, நடக்கும் பொழுது ஆவிக்குரிய பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாரு. நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரோடு கூட நடக்கத்தாங்க இதெல்லாம் தெரியும். நடக்காதவங்களுக்கு தெரியாது. கிண்டலா பேசலாம், நக்கல் அடிக்கலாம். நிறைய பேர் உன் வயசு என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. என் வயசு எது கேட்குற? நான் எந்த வயசு இருந்தா உனக்கு என்ன வந்தது? தயவு செய்து நீ கமாண்ட் கொடுக்கறது, நீ அசிங்கமாக பேசி நீ கமாண்ட் கொடுக்குறன்னா அதுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். அதனால எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னு கேட்ட, ஒருத்தரும் அந்த மாதிரி பேசும்பொழுது எனக்கு பரலோகத்தில் ஒரு மார்க் கூடுது. 10 பேர் பேசுறாங்கன்னா 10 மார்க் எனக்கு பரலோகத்தில் கூடுதுங்க. அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன். எதிர்நீச்சல் போடுறாள். என் மூச்சு காற்றெல்லாம் இயேசுதான். அதனால கிறிஸ்துவத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கண்டிப்பா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமா இருக்கிறோம். தயவு செய்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. 25ஆம் தேதி, முக்கியமா 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்க போற இந்த நீதிமன்றத்தில் வர அந்த வழக்குக்காக நீங்க ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீதியை வழங்குவார். அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த பூமியில யாரும் ஒரு மனிதனும் நீதிபதி கிடையாது. எல்லாரும் அழுக்கான கந்த துணின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் ஒருத்தர் தான் நீதிமான். அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். அதனால நம்ம எல்லாரும் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இளம் தம்பதியர் குழந்தை இப்பதான் 2 வயசுல 3 வயசுல குழந்தை இருக்குதுமா. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம நீங்க ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. கேஸ் முடிஞ்ச பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் மற்ற காரியமெல்லாம் நம்ம பேசலாமா. அடுத்த வீடியோ நிறைய பேர் இந்த தசம பாகத்தை பற்றி பேசினுக்கிறாங்க, திட்டுறாங்க, கொள்ளையடிக்கிறானுங்கோ, மக்களை ஏமாத்துறானுங்கோ அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வராங்க. ஸோ அடுத்த வீடியோ
தசம பாகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. தயவுசெய்து ஆவலோடு காத்துட்டு இருங்க. நம்ம ஊழியக்கார பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்காகவோ அவங்க குடும்பத்தாருக்காகவோ ஜெபம் பண்ணுங்க. நம்மளும் ஜெபிக்கலாம். முடிந்த அளவுக்கு தர்ணா போராட்டத்தில் கலந்துக்கிறவங்கள போய் கலந்து கொள்ளுங்க.